ஹாய்ங்க, வெல்கம் டு ஃபோக்கஸ் அப்ராஜி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி லாங் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்மையாக கோல்டுங்க, வாய்ஸ் கூட மாறிடுச்சு, த்ரோ பெயின் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். மறக்காமல் அப்படியே வீடியோஸ்க்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் ஒரு 2-3 நாள் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஈரோட்டில் கிடைக்காத பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் தான் பார்க்க போகிறோம். நைட்டு 8 மணி போல் ஈரோட்டில் நம்ம கிளங்கினோம் அப்படின்னா அங்கே ஊருக்கு போய் சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் என்ட்ரி ஆகிட்டோம். சரி, 7 மணி போல் அங்கே போன உடனே போகும்போதே கடையில் டிஃபன் சாப்பிட்டு போயாச்சு. ஊருக்கு எப்போ போகிறோம் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணிட்டு தான் போவோம். ஏதோ ஒரு காரியம் ஆயிரும், இல்லைன்னா ஒரு கல்யாணம் காட்சி வந்துடும். அதனால அதுக்காக கிளம்பி போவோம். இல்லைன்னா மாமியார் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ கிளம்பி. ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடியே போகலான்னு சொல்லிட்டு பிளான். ஆனால் தீபாவளிக்கு முன்னாடியும் போக முடியல, தீபாவளி கழிச்சிட்டும் போக முடியல. அதனால சரி இந்த தடவை திடீர்னு கிளம்பியாச்சு. தீபாவளிக்கெல்லாம் இந்த புது ட்ரெஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, அந்த சாமி கும்பிட்டதில் சரி மாமியார் கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா போகும்போது நான் மறந்துட்டே போயிட்டேன். அதனால் அதுக்கப்புறம் கடையில் போய் அங்கே போய் தான் ஊரில் போய் தான் ஒரு புடவை ஒன்று எடுத்து மாமியை கொடுத்துட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட் நாள் போயிருந்தோம். ஒரு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் ஒரு குழந்தைக்கு. அவங்க பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலில் மொட்டை அடித்தாங்க. விருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அங்கே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைனார் ஒய்ஃபும் சித்தியும் களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்றதுக்கு போனோம். போனோடனே எனக்கு பார்த்திங்கன்னா களை வெட்டுறதுக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. சரி இவங்கெல்லாம் செய்கிறாங்களே நாமளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து களை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். முதலெல்லாம் நல்லா தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுகு லேசாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஈஸியான வேலையாக தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பறித்து போட்டு அந்த களையெல்லாம் கையில் எடுத்துகிட்டு உதறிட்டு இருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் களை வெட்டக்கூடாது, இதை வெட்டி போட்டிங்கனால அது காஞ்சிரும் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது போலவே நானும் வெட்டினேன். அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கையில் எவ்வளோ கூலி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு நாளைக்கு 250 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு மணி நேரத்துலேயே ஒரு ஜாக்கெட்டு தைச்சோம் அப்படின்னா 250 ரூபா வாங்கிடலாம். 250 ரூபாய்க்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் விவசாயத்தோட அருமையே நம்மளுக்கு தெரியுது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான கூலிக்கு. மக்களே எல்லோரும் விவசாயத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு எல்லாமே லைக் பண்ணுவேன் நான் எப்போவுமே. ஏன்னா விவசாயம் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு செஞ்சு பார்த்தா தான் தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அங்கே தெரியுது பார்த்திங்களா, அங்கே மண்டபத்தில் தான் சாப்பாடு கடை விருந்து. அதனால் அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. ஊருக்கு வந்துட்டு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா காடு கடை சுற்றுற வேலை தான் எனக்கு. யாரையாச்சும் சின்ன பிள்ளைங்க என் கொழுந்தனார் எல்லாம் கூட்டிகிட்டு எங்கே சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் கிடைக்காத பொருளெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் ஆவாரம்பு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்திருந்தேன். பறிச்சுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா பெரண்டை பார்த்திங்கன்னா நல்லா அப்போ தான் புதுசாக நல்லா தலைன்னு பிஞ்சாக நிறைய தலைஞ்சிருந்துச்சு. பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஆவாரம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் பறித்தேன். அதுக்குள்ளே இந்த பெரண்டையை பார்த்தோன்னே இதை பறிக்க ஆரம்பிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த கருவேல மரத்தில் ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தலைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தனையும் கொழுந்துதாங்க. எல்லாமே தலைஞ்சு நிற்கிது. பார்த்துட்டு விட்டுட்டு போக மனசு வருமா? உடனே அங்கேயே நின்றுட்டு கஷ்டப்பட்டு பறிக்க ஆரம்பிச்சாச்சு. வெறும் முள்ளுங்க, எப்படி பறிக்கிறதுனே தெரியல. சுற்றி வர்றேன், ஆனால் அதை பறிக்க முடியல. அதுக்கப்புறம் என் குழந்தைனார் பொண்டாட்டி நானும் எப்படியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பறித்து எடுத்துட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு இத்தனை பறிச்சிட்ருக்குறீங்க, இவ்வளோ வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம கிடைக்காத பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம விடுவோமாங்க. அதனால் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. இதில் ஊறுகாயும் பரண்டை தொக்கு செஞ்சுக்கலாம், ஊறுகாய் செஞ்சுக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம், எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விடாமல் எல்லாம் குழந்தாவே பறிச்சாச்சு. காட்டிலேயே பார்த்திங்கன்னா கீழே கொட்டி அந்த முத்துணு தண்டை எல்லாமே பிச்சு போட்டுட்டு இளந்தண்டாவை தான் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே எனக்கு கேமராமேன் யாருன்னு பார்த்திங்கன்னா என் குழந்தைனார் பொண்ணு பாப்பா தான். அவள் தான் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்துட்டா. ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் பறித்தேன். ஆனால் வர வழியிலேயே வர அங்கேயும் இங்கேயுமா தான் ஒன்று இருந்துச்சு. இந்த தடவை அதிகமாக பூ கிடைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ தான் எல்லாம் மொட்டு வச்சுருக்குது. அதனால் மொட்டு மட்டும் தான் பறித்தேன். பூவும் அதிகமாக கிடைக்கல. ஆனால் மொட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணணும் டீக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறனால மொட்டு தான் மோஸ்ட்லி பொறித்தேன். இருந்தாலுமே அங்கே அதிகமாக கிடைக்கல. வர வழியிலே பார்த்திங்கன்னா அவரி செடியெல்லாம் கூட நிறையா இருந்துச்சு. சரி அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அது மட்டும் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. வந்து வீட்டில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வர பூ எல்லாமே ஒட்டுக்காக பறித்து கொண்டு வந்திருந்தேன். அதனால் வீட்டில் கொண்டு வந்து மறுபடியுமே அதில் இருந்துமே முத்தின தண்டெல்லாம் எடுத்துகிட்டு சரி இங்கேருந்து ஏன் இவ்வளோ வெயிட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முத்தின தண்டெல்லாம் எடுத்து பறித்து அக்கட்டை ஓட்டு போட்டு இளந்தண்டா 10 பறித்து பைக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எங்கள் மச்சாண்டார் பொண்ணு வீட்டுக்கு பக்கத்தில் எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சங்கன்று மாதிரி ஒரு மரம் இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் ஒரு நல்ல ஒரு பிங்க்குங்க, அந்த பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி காய் பார்த்திங்கன்னா நிறைய காய் கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானே இதான் முதல் தடவை பார்க்குறேன். என்ன காய்ன்னு பார்த்திங்கன்னா இது கலாக்காய்ங்க. கலாக்காய் பார்த்திங்கன்னா நான் பச்சை கலரில் தான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த பிங்க் கலரில் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. செடி நிறையா இருந்துச்சு. முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் போக்கலார் வரக்கலாரையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் உள்ளதள்ளி இருக்கிறனால இது முள்ளு செடியாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா யாருமே அதிகமாக பறிக்கலை. நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு 2 காய் பறித்து தின்னுட்டேன். இந்த 2 காய் சாப்பிட்டதுல தாங்க எனக்கு அந்த த்ரோ பெயின் வந்துட்டு கோல்டு பிடிச்சிருச்சு. மற்றபடி எனக்கு ஊருக்கு வந்தெல்லாம் தண்ணி செட் ஆயிரும். தண்ணினால அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கோல்டு வராது. இந்த 2 காய் சாப்பிட்டதில் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே கோல்டு வந்துருச்சு. கோல்டு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு சேராதுங்க. இது சாப்பிட்டா ஃபீவர் கூட வரும். இந்த காயை பார்த்தோன்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. நான் பார்த்தோன்னே வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். எனக்கு இதை பார்த்தோன்னே 90 கிட்ஸ் ஞாபகம் வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வரும்போது 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் இந்த கடலக்காய் வாங்கிட்டு மிளகாப்பொடி உப்பு போட்டு கொடுப்பாங்க. அதையும் ஒரு பேப்பரில் கட்டி கொடுப்பாங்க. அதை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் வருவோம். அவ்வளோ எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு இதை பறிச்சிட்டணும்னு ஆசை. அதனால் வீட்டுக்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே வீடியோவும் எடுத்துகிட்டு ஒரு 10 காயாட்டும் பறித்து கையில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வீட்டுக்காரங்களும் வந்துட்டு சரி பரவாயில்ல பறிச்சுக்குங்க அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களே சொன்னதுக்கப்புறம் நம்ம விடுவோமாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கவர் கொண்டு வந்து அந்த பக்கமாக போய் முள் இருக்குதுன்னு கூட பார்க்காம எல்லாம் நிறைய பறிச்சுட்டேங்க காய். இது பிங்க் கலரும் ஒயிட் கலரும் பார்த்தாவே எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த காய் நான் பார்த்ததே கிடையாதுங்க. நீங்கள் இந்த பிங்க் கலரில் கலாக்காய் பார்த்துருக்கீங்களா இல்லை பச்சை கலரில் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 90 கிட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். இந்த கலாக்காய் வாங்கி சாப்பிட்ட அனுபவம் இருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் இதுதான் அதிகமாக விற்பாங்க. ரோட்டு கட்டிலில் போட்டுட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நான் இவ்வளோ காய் பறித்த காரணமே வீட்டில் போய் நான் செரி செய்யலாம், செரி பழம் செய்யலாம், ஊறுகாய் போடலாம் அப்படின்ட்டு தான். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன். இதை வச்சு ஒரு கேக்லேயும் இல்லை ஐஸ்கிரீம்லலாம் செரி பழம் வச்சு கொடுப்பாங்க டெக்கரேஷனுக்காக. அது நிஜமாலுமே நான் செரி பழம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செரி பழம் ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறனால இந்த கலாக்காயில் தான் செய்கிறாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு தான் நானும் செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் எச்சாவே பறிச்சுக்கிட்டேன். நான் வீட்டில் போய் தான் இதை செய்ய போகிறேன் ஃபஸ்ட் டைம். நீங்களும் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கலாக்காய் வச்சு ஊறுகாயும் செரி பழம் செய்கிறதும் வீடியோவும் கண்டிப்பாக நான் லாங் வீடியோவாக போடுறேன். வீடியோ வேணுங்கிறவங்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி.